அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மிதுன ராசி நேர்களே, இந்த காலகட்டத்தில் பல நேர்மையாக நடந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமோ ஒரு ஏற்றமோ அதிகமாக இருக்காது. 2 அடி மேலே ஏறினீங்கன்னா 1 அடி இறங்குவீங்க. நம்ம யாரையோ தங்களை கை கட்டி பணம் வாங்கி வாழ்க்கை நடத்துவது போல் ஒரு அமைப்பு இருக்கும். நம்மளுடைய சுய பணத்தை எடுத்து நம்மளால் செலவு பண்ண முடியாது. மனசில் ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக நாம் வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம், நான் செல்லும் விஷயங்கள் சரியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு சில பேர் மேரேஜ் அப்படிங்கிற கனவோட சரி அப்படின்னு வருவாங்க. ஒரு சில பேர் நமக்கு வாழ்க்கை துணை எப்படி அமைகிறாங்களோ அந்த வாழ்க்கை துணையிலிருந்து இப்படி ஒரு மாற்றம், இப்படி ஒரு விஷயம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும். காரணம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று நிம்மதி இழக்க வச்சுருக்கோம். கொடுக்கல் வாங்கலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி, இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த பணம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும். ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படா அதை வாங்குவோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இன்னமும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் அப்படிங்கிறத தாண்டி மரியாதை, சுயகௌரவம் அப்படிங்கிற விஷயத்தெலாம் பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பீங்க. நீ யாருக்கிட்ட கையேந்தக்கூடாதோ அவங்கள்ட்ட போய் நம்ம கையேந்துறது, யாருக்கிட்ட நம்ம உதவி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவர்களுடைய உதவி தேவைப்படுவது, வெறுக்க முடியாமலும் நம்மளால் வாழ்கிறோம் பாருங்க, பிடிக்காமல் வாழ்கிறோம் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. இன்னும் ஒரு சில பேருக்கு குழந்தை அமைப்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒரு வேலை இன்னைக்கு முடிஞ்சிருமா நாளைக்கு முடிஞ்சிருமா, நாளைக்கான நம்மளுக்கு முழிக்கிற நாள் நன்றாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கனவு. இந்த முக்கியமான தருணத்தில் உங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நானே மாத ராதி பலன்கள் நிறையா போடுறேன், விபரீத ராஜயோகங்கள் போடுறேன், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், எவ்வளோதான் போட்டாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் கர்மாங்கிறது இருக்கும்ல, ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் பிரச்சனைகள்ங்கிறது இருக்கும்ல, ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தோஷங்கள்னு இருக்கும்ல, ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தசாபதி சரியில்லாமல் இருக்கலாம்ல. ஸோ கர்மாங்கிறது முன்ஜென்மம் மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு காலம்புற நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நேற்றுக்கு இரவு தெரியாமல் ஒரு தவறு செய்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன அவங்க நம்பி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னாலும் அதற்கு யார் மனம் ஒத்துழைத்தது? நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னா உங்களை யார் கொடுக்க சொன்னது? பணம் வாங்கி கடன் ஆகிட்டிங்கன்னா ஏன் இந்த பிஸ்னஸ் போய் நீங்கள் பண்ணீங்க? இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தவறிலும் 50% நாமும் ஒரு காரணமாக இருக்கலாம். நமக்கு எது சரிப்பட்டு வருமோ அதை மட்டும் செய்யாமல் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளுக்கும் நம் ஜாதகம் பொறுப்பாகாது. பட் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இந்த கோவில் அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் லொக்கேஷனோ அட்ரஸோ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா முருக பக்தர்களுக்கும் தெரிந்த கோவில் தான் பழனி முருகன் கோவில். 60 வீடுகளில் முதன்மையான ஸ்தலம். ஏன்னா முதன்மையான ஸ்தலம்னு சொல்கிறோமே அப்படின்னா, இந்த கோவில் மிதுனராசிக்கு முதன்மையான ஸ்தலம். நிறையா மிதுனராசினியர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது, சார் நான் பழனி கோவிலுக்கு நிறையா வாட்டி போயிட்டு வந்திருக்கேன், நான் போய் ஒன்றும் பெருசாக எனக்கு சேஞ்ச் கிடைக்கல, எனக்கு பெருசாக ஒரு மாற்றம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. சந்திர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்துக்கு வரும்போது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சரி அவர் அங்கே நெகட்டிவாக மாட்டார். ஸோ நீங்கள் முருகனை எப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிரை சந்திரனில் தான் பார்க்க வேண்டும். பௌர்ணமி நைட் கூட போகலாம், தப்பு இல்லை. ஆனால் தேய்பிரை சந்திரனில், அதாவது பௌர்ணமிலேருந்து ஒரு 3லேருந்து 4 நாளுக்குள்ளே போய் பார்த்துடணும் முருகனை. இரவு நேரத்தில் மட்டுமே தரிசிக்க வேண்டும். நான் இங்கே ராஜ அலங்காரம், ஆண்டி அலங்காரம் அப்படிங்கிற வழிமுறைக்கே போகலை, உங்களுடைய ஜாதகப்படி சொல்கிறேன்.
ஸோ பௌர்ணமியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 4 நாட்களில் ஒரு நாள் இரவு நேரத்தில் முருகனை போய் தரிசிங்க. உங்களால் உங்கள் உடல் ஒத்துழைக்கும் பட்சத்தில் கீழேந்து மேலே நடந்து போங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கீழேந்து மேலே போகும்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன விதமான கர்மா இருந்தாலும் அந்த கர்மா விலகிவிடும். 2வது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, செய்தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே தங்கத்தேர்னு போகுங்க. அதில் ஒரு ரூபா காசு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காசை உங்கள் கல்லாப்பட்டியில் போட்டுவீங்க, பணம் தங்கும். 2. 3வது விஷயம், சார் எனக்கு திருமணம் ஆகலை, என்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள், கணவன் மனைவி கிட்ட தேவையில்லாத சண்டை வருது, என்னோட பொருளாதாரம் நல்ல டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு முருக பக்தர்களாக இருந்தாலும் சரி, மிதுன ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, அந்த மேலே மலைக்கு மேலே உங்களால் உங்கள் சக்திக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு காஞ்ச திராட்சை எவ்வளவு முடியுமோ அங்கே வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க. கொடுக்க சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சந்தோஷங்கள் பெருகும். சார் காஞ்ச திராட்சை வாங்க முடியல அப்படின்னா கல்கண்டு கொடுங்க. காஞ்ச திராட்சை, கல்கண்டு, முந்திரி சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும். இதை அனுபவபூர்வமாக செஞ்சவங்க என்கிட்ட சொன்னது, என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போய் செஞ்சவங்க கடன் அளவு குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 மணி 7 மணிக்கு அப்புறம் தான் செய்யணும். முருகனை நம்புங்கள், முருகனுடைய ஸ்தலத்தில் வேண்டுங்கள். இந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த கோவிலுக்கு கட்டாயம் வருவேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து விட்டு இறங்குங்க. அந்த வாக்குறுதியை கொடுக்காம நீங்க வராதிங்க. அந்த வாக்குறுதி உங்களை காப்பாற்றும். அந்த வாக்குறுதி உங்க பிரச்சனை சரி பண்ணும். அந்த வாக்குறுதி உங்களை திருப்பி அந்த கோவிலுக்கு சந்தோஷமான ஒரு மனநிலையுடன் கொண்டு போய் சேர்க்குங்க. திருப்பி சொல்றேன், மிதுன ராசினியர்களே, நீங்க எந்த கோவிலுக்கும் போகாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த கோவிலுக்கும் சென்று பாருங்கள், உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக குறையுங்க. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.